அவர் யாரை பழி போடுறாரு தெரியுமா? திருமாவளவன் அவர்களை தான் பழி போடுறாரு. அதுக்கு இவருக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா அந்த மேடைகளில் இவரும் போய் உட்காந்து பேசிட்டு வர்றாரு. புரியுதா? எப்பயுமே இனத்தானை காட்டி கொடுக்கறதுல மூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். 1000 தான் தப்பு இருந்தாலும் அண்ணன் தம்பி விட்டு கொடுக்க முடியுமாங்க? இனத்தானதுக்கு திருமாவளவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். இப்போ காமாட்சி நாயுடு எப்பயுமே நாங்கள் 2 பேரும் ஒன்று தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நாங்கள் தான் ரெட்டக்குழல் துப்பாக்கியாக செயல்படுவோம்னு பேசினவங்க தானே ப்ரெஸ்ஸில். குண்டு போட்டு சொல்றீங்களா? அதெல்லாம் நாங்கள் குண்டையும் போடுவோம், குண்டு போடாமலும் சுடுவோம், கவலைப்படாதீங்க. தெரியும், அதனால சொல்றாரு. உங்க வார்த்தையிலே சொல்றேன், எல்லாரும் படிச்சிருங்க. என்ன மசனுக்கு எங்க உயிரை கொடுத்து திமுக நாங்கள் காப்பாற்றுறோம். உங்களை மாதிரி ஆட்கள் உயிரை கொடுங்க, காப்பாற்றுங்க. ஏன்னா மசனுக்கு பறையெல்லாம் கொடுக்கணும் உயிரை திமுகவை காப்பாற்றுறதுக்கு. இருங்க, திரும்ப சொல்லட்டும், நைனா நீ உயிரை விடு நைனா அப்படின்னு சொல்லட்டும், நான் உயிரை விட்டுருவேன். திருமாவளவன் சொல்லட்டும். எப்படி கூப்பிட்டா என்ன? இல்ல கேக்குறேன், எப்படி கூப்பிட்டா என்னப்பா? எல்லாம் அண்ணன், ஒரு குடும்பம், ஒரு தாய் பிள்ளைகள் தான்ப்பா, எல்லாம் தான். இந்த மூவரும் இந்த தேசத்தினுடைய துரோகிகள். நீங்களும் ஆன்டி இந்தியன்றீங்க. துரோகின்னு அவார்டு தான் கொடுக்கணும். துரோகி தான் அவார்டு கொடுக்கணும். இது வரைக்கும் அந்த சைடு தான் சொல்லியிருந்தாங்க, இப்போ நீங்களும் சொல்றீங்க. ஆமா, ஆன்டி இந்தியன் தான் உங்க. ஆன்டி இந்தியன் தான். நாங்க ஆன்டி கரெக்ட் பண்ணி டிவில பேசுறோம். இப்போ கருணாசு பேசினதில் ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம். இப்போ அன்புமணி ஒன்று பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடங்கமறு அத்துமீறு அப்படின்னு நான் எங்கே சொன்னேன், நான் எல்லாரையும் படித்து முன்னேறுங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க உறவினர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள படித்து முன்னேறன்னு அவர் சொல்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது தம்பி? நல்ல வார்த்தை தானே. அவர் யாரை பழி போடுறாரு தெரியுமா? திருமாவளவன் அவர்களை தான் பழி போடுறாரு. அதுக்கு இவருக்கெல்லாம் சந்தோஷம். ஏன்னா அந்த மேடைகளில் இவரும் போய் உட்காந்து பேசிட்டு வர்றாரு. புரியுதா? எப்பயுமே இனத்தானை காட்டி கொடுக்கறதுல மூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். 1000 தான் தப்பு இருந்தாலும் அண்ணன் தம்பி விட்டு கொடுக்க முடியுமாங்க? இனத்தானதுக்கு திருமாவளவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். எது நீங்க எங்க சப்போர்ட் பண்ணீங்க? திருமாவளவன் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாருங்க. நான் எங்க ஆளு தாங்க அவரு. நான் இதுல என்ன சந்தேகம்? எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருக்காரு, அவர் எங்க ஆளு தான். காமாட்சி நாயுடு பர்சனலா? இப்ப காமாட்சி நாயுடு எப்பயுமே நாங்க 2 பேரும் ஒண்ணு தான், அதுல ஒன்றும் தப்பு இல்லை, நாங்க தான் ரெட்டக்குழல் துப்பாக்கியா செயல்படுவோம்னு பேசினவங்க தானே ப்ரெஸ்ல. குண்டு போட்டு சுடுவீங்களா? அதெல்லாம் நாங்க குண்டையும் போடுவோம், குண்டு போடாமலும் சுடுவோம், கவலைப்படாதீங்க. அப்படி இருக்கும்போது ஆமா, நாங்க என்னத்துக்கு ஒருத்தனை போய் இடத்துக்கு சுட்டு கொல்ல போறோம்? ஏதோ ஒரு பேச்சுல நாங்க அந்த மாதிரி செயல்படுவோம் அப்படின்னு சொன்னாக்க குண்டு போட்டு சுடுவீங்களா? இல்ல என்ன இந்த குழந்தைங்க சுடுது இல்ல, அதுல கூட அந்த என்னது இந்த உளுத்தம் பயிரா அது ஒரு குண்டா போடுறாங்க. போடுவான். நீங்க சும்மா காட்டி குண்டு போடாம சுட்டுக்குன்னு இந்த கதை விடுறீங்க. ஐயா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமா இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நிறைய பங்களிப்பு கொடுத்துருக்காரு. அந்த பங்களிப்பை கொச்சப்படுத்துற மாதிரி யார் பேசினாலும் என்னால பொறுத்துக்க இயலாது. நாங்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் எங்களை உயிரை கொடுத்து திமுகவை காப்போம் அப்படின்னு சொன்னார்ல, அதில் நீங்க அப்படியே பேசிட்டு பரவாயில்ல. அப்படி இல்லைங்க, அவர் திமுகவை சும்மா சாதாரணமான வார்த்தைகள்ல சொல்லலைங்க. திமுகவை என்னன்னா அந்த மக்களுக்கு நாங்க பண்ணிருக்கோங்கிறது அவருக்கு தெரியும், அதனால சொல்றாரு. உங்க வார்த்தையிலே சொல்றேன், எல்லாரும் படிச்சிருங்க. என்ன மசனுக்கு எங்க உயிரை கொடுத்து திமுகவை நாங்க காப்பாற்றணும். உங்களை மாதிரி ஆட்கள் உயிரை கொடுங்க, காப்பாத்துங்க. ஏன்னா மசனுக்கு பறையெல்லாம் கொடுக்கணும் உயிரை திமுகவை காப்பாற்றுறதுக்கு. அந்த இனத்துக்கு, அந்த மக்களுக்கு நாங்கள் செய்த சேவையின் அடிப்படையில் அவர் பேசுறாரு. அவ்வளவுதான். ஊருக்கு 10 பேர் பலி கொடுத்துப்பீங்களா? ஊருக்கு 10 பேர் இல்லைங்க. இன்னைக்கு திரும்ப சொன்னா நானே உயிரை விடுவேங்க. என்ன பேசுறீங்க? திமுகவுக்காக உயிரை விடுவேன். இருங்க, திரும்ப சொல்லட்டும், நைனா நீ உயிரை விடு நைனா அப்படின்னு சொல்லட்டும், நான் உயிரை விட்டுருவேன். திருமாவளவன் சொல்லட்டும். எப்படி கூப்பிட்டா என்ன? இல்ல கேக்குறேன், எப்படி கூப்பிட்டா என்னப்பா? எல்லாம் அண்ணன், ஒரு குடும்பம், ஒரு தாய் பிள்ளைகள் தான்ப்பா, எல்லாம் தான். அதான் பிரச்சனை. ஏன்னா இவர் தான் அதுக்கு பிரச்சனைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு பிரச்சனை பண்றதுக்குன்னே பிறந்தவர் தான் திரு ராம். யாரு? இந்தியாவில். ஆமா, இந்தியாவிலே பிரச்சனை செய்யறதுக்காகவே பிறந்து வந்த
திரு எடப்பாடியார் பழனிசாமியும் அதுக்கு அடுத்தாற்போல் நம்மளுடைய சீமான் அவர்களும் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் இந்த மூவரும் இந்த தேசத்தினுடைய துரோகிகள். என்னங்க நீங்களும் ஆன்டி இண்டியன்றீங்க? துரோகின்னு அவார்டு தான் கொடுக்கணும். துரோகி தான் அவார்டு கொடுக்கணும். இது வரைக்கும் அந்த சைடு தான் சொல்லியிருந்தாங்க, இப்போ நீங்களும் சொல்றீங்க. ஆமா, ஆன்டி இண்டியன் தான் அவங்க. பாரு எந்த ஆமாங்க பேசுற மாதிரி பேசணும்னா அப்படித்தான் பேச இயலும், வேற எப்படி பேசலாம்? சும்மா. சரிங்க, அன்புமணி எதுக்கு திருமாவளவன் அவர்களை வந்து தாக்கி பேசணும்னு நினைக்கிறீங்க? கண்ணே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு இதெல்லாம் நீங்க சின்ன குழந்தை, உங்களுக்கு படிச்சிருந்துருக்கலாம். ஆனால் வந்து ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இதே ஐயா டாக்டர் ஐயா என்ன சொன்னார், நம்ம எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருக்கோம், நாம் எல்லாம் ஒன்று சேருவோம், ஒன்று சேர்ந்து நம்ம வந்து தேர்தலில் ஜெயிச்சு நம்ம ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி திருமாவளவனையும் கூப்பிட்டாரு, எங்களையும் கூப்பிட்டாரு. நாங்கள் எல்லாரும் போய் எல்லா ஜாதி ஆட்கள்லாம் போய் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தோம். அப்படி சப்போர்ட்டாக இருக்கும்போது அவர் எங்களை எல்லாம் விட்டுட்டு வேற பார்ட்டி கூட கூட்டணி போய் சேர்ந்து, அந்த வேற பார்ட்டி அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், அவங்களோட கூட்டணி சேர்ந்து தேர்தலை அவர் சந்திச்சு கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டுகள் ஜெயிச்சு வந்துட்டார். புரியுதா? அப்போ இவரை நம்பி போன எங்களை நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டார். புரிஞ்சுக்கோ. நட்டாத்திலையா? சரியா? அப்படி விட்டுட்டு போன ஒரு மனுஷன் கூட நாங்கள் இனிமேல் எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, அவர்கள் இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். ஆகையினால அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அவர் வந்தால் நான் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன், வெளியில் போயிடுவேன்னு திரும்ப சொன்னார். அந்த கடுப்பில் தான் அவர் அன்புமணி பேசுகிறார். இதுதான் கண்ணு உண்மை நடந்தது. மூர்த்திக்கு தெரியும், எந்த விஷயங்கள் பூரா தெரியும். சரி, அவர் அப்படி பேசினதுக்கு நம்ம சைட்ல இருந்து எதுவும் கண்டனம் எதுவுமே தெரிவிக்கலையே? எந்த சைட்ல இருந்து? திமுக சைட்ல இருந்து. திமுக சைடா? ஏங்க அவங்க அரசியல் கட்சி நடத்துறாங்கல்ல. திருமா அவர்கள் ஒரு கட்சி இருக்கு, அவங்க கட்சி நடத்துறாங்க, அவங்க கட்சியில நிறைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. நாங்க உங்க கூட்டணி கட்சி தானங்க, நீங்க சப்போர்ட்டுக்கு நிக்கணும் இல்ல? நான் அப்ப பேட்டி கொடுக்கிறோம். ஆமா, நீங்க ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, நீங்க அவங்க இருக்கு அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்றீங்க. கண்ணே, நாங்க சப்போர்ட் பண்ணதான் கண்ணு செய்யறோம். அன்புமணி பேசுனது வந்து, திருமாவை பத்தி பேசுனது வந்து தவறான செயல்னு நாங்க கண்டிக்கிறோம். அவருடைய அவங்க கட்சி தொண்டர்களை கண்ணு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு அரசியல் மேடைகளில் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவங்க கட்சியினுடைய தொண்டர்களை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்து அதுக்கு நம்ம தவறு கற்பிக்க கூடாது. மேடையில் எது சரியா பேசணுங்கிறது இருக்குல்ல, சரியா பேசணும். இது எங்கன்னு ஒவ்வொருத்த மேடையில் ஏறிட்டு என்னென்னமோ பேசுகிறோம், அதுக்கு அன்புமணி இந்த வார்த்தை சொன்னது என்ன பெரிய குற்றமா? அப்படியெல்லாம் நாங்கள் இப்படி சொல்லலாம், கண்டிச்சு சொல்லலாம், பரவாயில்ல அப்படின்றீங்க. திருமாவளவனை திட்டுறது வந்து பரவாயில்ல. திருமாவளவனை அவர் ஜாடமாடையா தான் சொன்னாரு. நீ தான் இப்ப இந்த இதுல வந்து நேரடியா நீயும் கேட்கிற, அதுக்கு வக்காலத்து வாங்குற அவரையும் வச்சுக்கிட்டு கேட்கிற. அவரு கொஞ்சம் ஜாடையா தான் சொன்னாரு, நீங்க போய் படிங்க, நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னாரு. அவர் பேரை கூட உபயோகப்படுத்தல. நீங்க தான் சொன்னீங்க அவரை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஆமா, அவரை தான் சொல்றாரு, வேற எவரை சொல்றாரு? அவரை தான் சொல்றாரு. கண்ணே, இங்க பாரு கண்ணே, நான் இப்போ சொல்கிறேங்க என்ன, திரு அன்புமணி அவர்களுடைய உறவினர்கள் அவங்க எல்லாம் வந்து படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகளாக வர்றதில் எனக்கு முழு சந்தோஷம். அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுடைய இனத்தை சார்ந்த அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களும் இளைஞர்களும் படித்து அவங்களும் உத்தியோகத்துக்கு வரணும், அதுவும் எனக்கு சந்தோஷம். ஆகவே வந்து இதில் வந்து என்ன, கல்வி அறிவு தான் ரொம்ப முக்கியம். கல்வி அறிவு எது தலைவலி இதுயா? அப்பா கொஞ்சோண்டு தலைவலி தைலம் கூடப்பா, கொஞ்சம் தேய்க்கட்டும். தலையில தேய்க்கணுமா இல்லை வேற எதையாவது தேய்க்கணுமா? வேற ஏதாவது கொடுங்க. அந்த பீர் கொடுப்பா, அந்த இந்த பீர் கொடுப்பா. தலைவலி பீர் எதுக்கு? அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்க. யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும் உங்களுக்கு தெரியல. அதான் அன்பு இவர் சொன்னார்ல மணி, 100 அல்சேஷனுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணணுமோ அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபீட் பண்ணுவாங்கன்னு. ஏங்க மணி இவ்வளோ பேசியுமே அவர் தைரியமாக இன்றைக்கி ஒவ்வொரு சேனல்லையும் போய் உட்காந்து பேசுகிற அளவுக்கு நாங்கள் அவரை வந்து நாங்கள் விட்டுட்டுருக்கோமே. நான் மிரட்டலைங்க, அவரை இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? என்ன பண்ணியிருப்பீங்க? நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்கள் மக்கள் பார்த்துக்குவாங்கல்ல, பார்த்துக்குவாங்க. ஏன் அந்த மாதிரி பேசுகிறாருல்ல, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுகிறாரு. அல்சஸ்ன்னா அப்போ நாங்கள்லாம் நாயா? என்ன பேசுகிறீங்க? அதுக்கு வேற என்ன அர்த்தம்? அப்புறம் இந்த மாதிரி எங்களை பார்த்து நாயின்னு சொன்னான்னா அந்த ஆள நாங்க விட்டு சும்மா இருமையா?
ரொம்ப ஓவரா பேசுறீங்க. வாங்கின ஃபீடிங் அவர் அப்படி சொன்னாரா இல்லையான்னு கூட நான் பார்க்கல. பாவம் அவர் மேல இவர் பழிய போடுறாரு. மணி எதுல சொன்னாருங்க, எந்த சேனல்ல பேசினாருங்க? உங்களுக்கு முடி இருந்தா அது மேல அடிச்சு சத்தியம் அது எதுல வேணாலும் சத்தியம் பண்ணுங்க. நான் அவர் பேசுனதை கேட்கல, இருந்தா அனுப்பிச்சு விடுங்க. பேசினா நானே மணி கிட்ட போட்டு என்னன்னாச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னு நான் கேட்கிறேன். நான் 100ல உங்க நம்பரை சொல்லி பேசுங்க. நம்பர் சொல்லியே பேசுறேன், என்ன இருக்கு? இல்ல அவங்க அண்ணா அறிவாலயத்துல ஒரு வரிசை நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, கூட்டணி வரிசை நம்பர், அந்த அதை சொல்லி பேசுங்க. அதை எதுக்கு சொல்லணும்? அப்பதான் அடுத்த இதுல இந்த மாதிரி இந்த கூட்டணி வரிசையில் இருக்கிற இத்தியா நம்பர்ல இருக்கிற இன்னவங்க அவங்க பேரை சொன்னா என் நண்பர் அவரு சொன்னா வருத்தமாயிடும், அதான் நம்பர் மட்டும் சொல்றேன், அவர் வந்து என்ன பேசி இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னு அவர் அடுத்த வீடியோல ஏன் என் நம்பர்ல இருந்தானே பேசுவேன், என் நம்பர் தெரியும் அவருக்கு, கவலைப்படாதீங்க. நான் ஏம் சேர்த்து நீங்க அர்த்தம் ஆகுது. அண்ணா அறிவாலயத்துல கொடுத்துருப்பாங்களா உங்களுக்கு தரவரிசை 1 2 3, அதில் உங்கள் நம்பரை சொல்லி பேசுங்க. அதான் நாங்கள் டாகு எங்களுக்கு நம்பர் போட்டிருக்கு, அது டோக்கன் கழுத்தில் ஏதாவது பட்டி கட்டியிருக்கான்னு பாருங்க. தெரியலண்ணா, நமக்கு ஏன் அந்த வேலையா? இல்லை நீங்கள் தானே இப்போ நீங்கள் பார்த்தானுங்க பேசுகிறீங்க. நாங்கள் அப்போ கடிச்சு கொதறனா அப்போ என்ன செய்வீங்க? எங்களை டாகுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் கடிச்சு கொதறனா அதுக்கு தான் மழை பெஞ்சிருக்குல்ல. மழை பெஞ்சா மழை பெஞ்சா இருக்கும், கல் இருக்கும். சொன்னதே அவர் தான் அப்படின்னு சொன்னால் இப்போ அப்படி சொன்னாரா இல்லையான்னு தெரில அப்படின்றீங்க. டாகுன்னு சொன்னாருன்னு சொல்லி கோபமும் படுறீங்க. கண்ணே, அவர் சொல்லாததை நான் எனக்கு தெரியாது, நான் பார்க்கலன்னு சொல்லிட்டேன். அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அது தப்பு அப்படின்னு சொல்கிறேன். இதில் என்ன இருக்கு சொல்லுங்க. நான் போய் பேச மாட்டேன். நீங்கள் போய் பேசுகிறீங்களா உண்மை பேசுகிறீங்களான்னு என்ன இருக்கு? என்ன மாதிரின்னு சொல்லாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு உண்மையை தவிர பொய்யே தெரியாது. நான் பேசுறதெல்லாம் உண்மைதான். நான் வெகுளியான ஆளு. எனக்கு உள்ள ஒண்ணு வச்சு புறம் ஒண்ணு பேச தெரியாத ஒரு ஜென்மம் நான். அதனால எனக்கு உள்ளே தெலுங்கு வித்து வெளியே தமிழ் பேசுகிற நீங்கள் இதை பேசலாமையா? ஏங்க, தமிழும் தெலுங்கும் ஒன்று தானுங்க. அறியாத வாயில மண்ணுங்க, போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. கருவாட்டு குழம்பு சாம்பாரும் ஒன்று தானே? கருவாட்டு குழம்பு சாம்பாரும் ஒன்றும் இல்லை. அதை யார் சொன்னா ஒன்றுன்னு? தெலுங்கனும் தமிழனும் திராவிடன், அதை புரிஞ்சுக்கோங்க. அது புரியாத வாயில மண்ணு தான் விழுகும். ஒரு எல்லா பக்கமே வந்து திமுகவுக்கு ஒரு அடியா இருக்கு. இப்போ ஆர்எஸ் பாரதி அவரும் வந்து கண்ணாப்பின்னான்னு பேசிட்டு இருக்காரு. அதை பத்தியும் ஒரு கண்டிப்புமே வந்து இல்லாம இருக்கு. இல்லை இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இவரும் சொன்னார்ல 100 அல்சசன் டாக் வந்து அறிவாலயத்தில் வளர்க்குறாங்கன்னு இவர் சொன்னார்ல. அப்போ டாக்னு நான் டாக்னு சொன்னது என்ன தப்பு? இல்லை, நீங்கள் தான் இப்போ டாக்னு ஏன் சொல்கிறீங்களா தப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க. இவங்க வெளியிலேருந்து டாக் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க பொழுது. இல்லை பாரு, நீங்கள் அந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க. நீங்கள் தான் எடப்பாடியாரை பார்த்து இவர் நாயின்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆர்எஸ் பாரதி சொன்னாருன்னு சொல்கிறீங்க. ஆர்எஸ் பாரதி நாயின்னு சொன்னால் இவர் எங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மணி என்ன சொன்னாருன்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு அர்த்தம் ஆகல. ஆமா, அர்த்தம் ஆகாது. மணி இந்த மாதிரி உங்க அல்சஸ் நாய்களை 100 நாய்களை வந்து வெளியில இருந்து வாங்கி வச்சிருக்காங்க, வெளியில இருந்து வாங்கி அறிவாலயத்துல வச்சிருக்காங்கன்னு சொன்னார்ல. அப்புறம் என்ன? அப்ப அந்த நாய் எங்களை நீங்க திமுக கூட்டணியில் அதிமுக இருக்கா? ஏங்க, எங்களை நாயின்னு சொன்னா நாங்க ஒருத்தவங்களை பார்த்து நாய், அது நீங்க மணி ஐயாவை பார்த்துல சொல்லிருக்கணும், எடப்பாடி ஐயாவை பார்த்துல சொல்றீங்க. அது நாய் யாரை வேணாலும் பார்த்து கடிக்கும், கவலைப்படாதீங்க. அப்ப அது வெறி நாய், எந்த நாயா இருந்தாலும் சரி, அது மேல நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கோ. எங்க கட்சி தலைமைக்கு தெரியும், எங்க தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எங்க தலைமை எடுக்கும், கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல கண்ணீர் வடிக்காதீங்க. ஏங்க அவங்க ஐயா அவங்க பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அப்படி சொல்லாமாங்க? நமக்கு ஒரு நம்ம ஒரு நாகரிகமா அவர் தான் சொல்றாருன்னா பாரு, நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் வந்து எடப்பாடியார அப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லக்கூடாது. நாகரிகத்தை வந்து நீங்க எங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. நாங்க ஐயா நாகரிகமா இருக்கிறதுக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அரசு தான். எங்ககிட்ட நீங்க இதை பத்தி நாகரிகம் தான் தெரியுது, வீட்டுல கக்கூசு ஊத்துறது. ஆகையினால அப்ப ஓஹோ, மணி வீட்டுக்கு இப்ப கக்கூச ஊத்தணுங்கிறீங்க. இப்ப நீங்க அப்படித்தான் பேசுறீங்க. நீங்க ஊத்தி விட்டு எங்க மேல பழைய போட்டுறாதீங்க ஐயா. தயவு செஞ்சு நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டு திமுக காரன் பண்ணி விட்டான்னு சொல்லிவிடாதீங்க. மணி ஐயா உஷாரா இருங்க, ஏதோ சாக்கடை பிளான் நடக்குது. அவருக்கு தெரியும் யார் என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். பாம்பின் கால் பாம்பறியும். உங்களை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். பார்ப்போம். சரிங்க, தீவிரமான ஒரு விவாதம் வந்து 2 பேருக்கிடையும் போச்சு. ஒரு முடிவு கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணல் பகிர்ந்தமைக்கு மிக நன்றிங்க. நன்றி.